திரு லக்ஷ்மணன், உங்கள்கிட்டே தொடங்குகிறேன். எப்படி பார்க்குறீங்க இன்றைய இந்த பிணை நீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட வழக்கு உள்ளிட்ட அம்சங்கள் உங்கள் பார்வையின்? குறிப்பாக சமீப 3 அல்லது 4 மாத கால உச்சநீதிமன்றத்தினுடைய பார்வை, இது போன்று அமலாக்கத்துறையால் தொடுக்கப்பட்ட வழக்குகளில் அவர்கள் எத்தகைய பார்வையை பார்க்கிறாங்கிறத கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பின்கொண்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் ஒரு பத்திரிகையாளராக எனக்கு எழுந்திருக்கிறது. ஏன்னா இந்த PMLA சட்டம் என்பது நேற்றோ முன்தினமோ போன மாதமோ அமல்படுத்தப்பட்ட சட்டம் அல்ல. கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியில், திருத்தப்பட்டது கடந்த BJP ஆட்சியில். சில ஆண்டுகளாக அமலில் இருக்கிற சட்டம் தான். ஓராண்டுக்கும் மேலாக 1க்கும் மேற்பட்ட நாடறிந்த அரசியல் பிரபலங்கள் சிறையில் இருக்கிறாங்க. அமலாக்கத்துறையினுடைய வாதங்கள் ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றத்தின் காதுகளுக்கு செல்கிறது, உயர்நீதிமன்றத்தின் காதுகளுக்கு செல்கிறது. ஒரு குற்றச்செயலை ஒருவர் செய்தார் என்று காவல்துறை ஒரு குற்றத்தை பதிவு செய்தால், அவர் அந்த தனிநபர் குற்றத்தை செய்ததை உறுதிப்படுத்த வேண்டியது, நிரூபிக்க வேண்டியது காவல்துறையின் கடமை. இந்திய தண்டனை சட்டம் அதைத்தான் சொல்லுது. ஆனால் ஒரு அளப்பரிய அதிகாரம் அது. எப்படி அதிகாரம்னா, குற்றம் சுமத்தப்பட்டவரே தான் குற்றம் செய்யவில்லைன்னு நிரூபிக்கணும்னு அமலாக்கத்துறைக்கு ஒரு அளப்பரிய அதிகாரத்தை இந்த சட்ட திருத்தங்கள் கொடுத்திருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சொன்ன ஒரு பத்திரிகையாளராக அந்த பார்வையை என்னால் தவிர்க்க முடியவில்லை. இதே சட்டங்கள் தான், இதே பார்வை தான், இதே சிறை தான். ஆனாலும் அப்போது இருந்த பார்வை வேற. இப்போ உச்ச நீதிமன்றம் விழித்துக் கொண்டதோ அப்படின்னு நான் ஒரு திருப்தி கலந்த பார்வை பார்க்கிறேன். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய உரிமை, அந்த தனி மனிதனுக்கு சட்டம் வழங்கி இருக்கிற பாதுகாப்பு, ஜனநாயகத்தை அமல்படுத்த வேண்டிய கடமை அப்படின்னு எல்லா விஷயங்களும் இப்போது அவருடைய நினைவுக்கு வந்து ஒவ்வொரு வழக்கிலும் கடுமையான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொறுத்த வரைக்கும் சட்டம் எப்போதும் ஒரே மாதிரிதான் இருக்க போகுது. ஒரே மாதிரிதான். இல்ல, நான் இதை விமர்சனமா சொல்லல. அவர்களுடைய பார்வையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றேன். ஒவ்வொரு வழக்கிலும் நீதிபதிகள் என்ன பார்வை பார்க்கறாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கவனிக்கிறத வச்சு நான் சொல்றேன். ஒரு குதிரையின் பின்னால் லாயத்தை நீங்க அந்த பெட்டியை இழுக்கிற பெட்டியை குதிரைக்கு பின்னால் தான் நீங்க கட்டணும், முன்னால் கட்டக்கூடாதுன்னு ஒரு நீதிபதி சொன்னார். எத்தனை ஆண்டுகள் ஒருவரை நீங்கள் சிறை மூல வழக்கில் உள்ள ட்ரையலே முடியாத போது அதில் தவறு நடந்திருப்பதாக நிரூபணமாகி அதற்கு இணையாக நடத்த வேண்டிய இந்த PMLA வழக்கை எத்தனை மாதங்கள் நடத்துவீங்க? இங்க நீங்க சார்ஜ் ஷீட் போட முடியாது, ட்ரையல் நடத்த முடியாது அப்படின்னு செந்தில் பாலாஜி வழக்கிலும் கூட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சுட்டிக்காட்டி இருக்கிறாங்க. இது எத்தனையுமே வரவேற்கப்பட வேண்டிய அவசியம். தடாங்கிற ஒரு சட்டத்தை நாம் பார்த்தோம், பொடாங்கிற சட்டத்தையும் பார்த்தோம். அதனுடைய தாக்கத்தை உணர்ந்த பிற்புதான் நீதிமன்றங்களுடைய தலையீடுகளுக்கு பிறகு அந்த சட்டங்கள் ரத்தானது. இப்ப வேற வடிவில வந்திருக்கு. ஆனாலும் கூட கட்சிகளை எல்லாம் தள்ளி வச்சிருவோம். தனிநபர்கள் இத்தனை மாதங்கள் பாதிக்கப்படணுமா? இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கூட குறைந்தபட்ச தண்டனை 3 ஆண்டுகள் தான், அதிகபட்ச தண்டனை 7 ஆண்டுகள் தான் என்கிற போது சுமார் 1.5 ஆண்டுகள் ஒருவர் சிறையில் இருக்க வேண்டுமா? இன்னும் எப்போது ட்ரையல் தொடங்கும்னே தெரியாத போது அதுக்கு 2000 பேர் அக்யூஸ்ட். அதனுடைய மூல வழக்குல ஒரு வழக்குல குற்றம் சுமத்தப்பட்டவருடைய எண்ணிக்கை 2000. ஒவ்வொருவரும் ஒரு வக்கீல வைப்பான். ஒருத்தருக்கு ஒரு ட்ரையல் நடக்கும். சட்ட நடைமுறைகள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்ப 4 அல்லது 5 ஆண்டுகள் கூட ஆகலாம் என்கிற போது இதற்கு மேலும் அவர் சிறையில் இருப்பது நல்லதில்லைங்கிற ஒரு சட்ட பார்வையை சரியாக பார்த்து இந்த தீர்ப்பு வந்திருக்கிறதா நான் பாக்குறேன். ஓகே, முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ஆசீர்வாதம், அமலாக்கத்துறை அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்டது, அதிலிருந்து உச்சநீதிமன்றம் தான் இன்னைக்கு ஒரே விடியலாக இருக்கிறதுன்னு முதலமைச்சர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். லக்ஷ்மணன் சொல்றாரு 1 ஆண்டு 4 மாதங்கள் அப்படிங்கிறது நீண்ட காலம். இந்த வழக்கினுடைய தன்மைக்கும் அதில் கிடைக்கக்கூடிய ஒருவேளை வழக்கு நிரூபிக்கப்பட்டு தண்டனை என்றாலுமே கூட இந்த நாள்கள் மிக அதிகமாக இருக்கின்றன அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறார். வணக்கம் கார்த்திகை செல்வன். அதாவது முதல்வர் சொன்னதை நீங்க கோட் பண்ணீங்க. அதே முதல்வர் அவருக்கு ஒரு தியாகி பட்டமும் கொடுத்திருந்தாரு. அதை நம்ம கடந்து போகிறோம். தமிழிசை அவர்கள் சொன்னது மாதிரி அவர் சுதந்திர போராட்ட தியாகியா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அதே மாதிரி அவங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே கேள்வி நானும் தான் ரிப்பீட் பண்றேன். அதாவது அவங்க எமர்ஜென்சி பீரியடை பத்தி அவர் சொன்னாரு. அந்த எமர்ஜென்சியை உருவாக்குன அந்த கொண்டு வந்த காங்கிரஸோடு கூட்டணி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற திமுக தலைவருக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் என்னுடைய முதல் கட்ட கருத்தை நான் ஆரம்பிக்கிறேன். இப்பதான் வெளியில வந்தார், நம்ம எல்லாருமே பார்த்தோம், லைவ்ல பார்த்தோம். அவர் சொன்ன வார்த்தைகள், அவருடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என் மீது தொடரப்பட்ட வழக்கு பொய் வழக்கு. ஓகே, ஃபைன். அது எந்த ஒரு அக்யூஸ்ட் பர்சனுக்கும் அது சொல்றதுக்கு உரிமை உள்ளது. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் இந்த சிறைவாசம் அப்படின்னு. இப்போ ஒரு வீடியோ காலையில இருந்து வைரல் ஆச்சு, ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே. அதுல திரு மு.க. ஸ்டாலின் அங்க கரூர்ல திமுகவுடைய உடன்பிறப்புகளோடு பேசுறாரு. யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, இப்ப சிறையில இருந்து வெளியில வந்தாரு பார்த்தீங்களா,
அவருடைய அமைச்சரவையில அமைச்சராக இருந்த அவருடைய கட்சியுடைய எம்எல்ஏ திரு செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு 10 நிமிஷமா அவர் வந்து பேசுறார். செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படியெல்லாம் ஊழல் செய்தார், கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுக்கோப்பில் எப்படியெல்லாம் வைத்துள்ளார், அவரும் அவருடைய சகோதரரும் எப்படியெல்லாம் அங்கு அவர்கள் கரப்ஷன் பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு நீண்ட எடுத்துக்காட்டுகளோடு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி, அண்ணன் வந்து லட்சுமணன் சார் வந்து சொன்னாங்க, பிஎம்எல்ஏ பத்தி பேசினாங்க. பிஎம்எல்ஏ வந்து 2018 வந்து அது ஸ்ட்ரெங்தன் ஆனாலும் 2022 இதே சுப்ரீம் கோர்ட் ஜூலை மாசம் வந்து விஜய் மதன்லால் சௌத்ரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால எந்தெந்த கரெக்ஷன்ஸ் கொண்டு வந்தோமோ, எந்தெந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தோமோ அது எல்லாமே செல்லும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் வேற ஒரு பார்வை எடுத்திருந்து இந்த பிஎம்எல்ஏல கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ்ல வந்து நாங்க ஒத்துக்கல, இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மாத்தணும் சொல்லி இருந்தா நாங்க எங்களுக்கு வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து மறக்கிறோம். இந்த பிஎம்எல்ஏ பொறுத்தவரை செக்ஷன் 45(1) ஸ்மால் i(2) அதுல என்ன சொல்லுதுன்னா, இந்த மணி லாண்டரிங் அப்படின்றது, இந்த பண மோசடி இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு சாதாரண நிதி மோசடியா பார்க்க முடியாது, தேசத்தின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் எதிரானது அப்படின்னு. இது வந்து பிஎம்எல்ஏ உடைய வந்து போர்ஷன், அதுல இருந்து நான் வந்து எடுத்து சொல்றேன். அப்ப இப்படியாப்பட்ட ஒரு கிரீவியஸ் ஒரு கிரைம் இருக்கும்போது அதுல வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நான் வந்து திரும்பி சொல்றேன், நீங்க கொடுக்கக்கூடிய பிஎம்எல்ஏ கொடுத்த பார்வை, அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. நீங்களே சொல்றீங்க இந்த வழக்கினுடைய தன்மை எவ்வளவு பெருசு, இந்த வழக்கினுடைய தீவிரம் என்ன பெருசு அப்படின்னா நீங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறீங்க இல்லையா. அவ்வளவு தீவிரமான வழக்கை 8 முறை வாய்தா வாங்கி காலதாமதப்படுத்துவதை தான் அவர் காழ்ப்புணர்ச்சிங்கிறாரு. அதுதான் தவறுன்னு லட்சுமணன் குறிப்பிட்டாரு. அப்படி இல்ல கார்த்திகை செல்வன், 20 முறை இவங்க வாய்தா வாங்கினாங்க. நீங்க வந்து ஒரு சைட மட்டும் சொல்றீங்க. ஏன் 8 முறை வந்து நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவங்க வாய்ப்பு இருக்கு. உச்சநீதிமன்றத்தின் முன்னால் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், குற்றவாளின்னு நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இடி அதை செய்யாம எதுக்கு வாய்தா வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் துஷார் மேத்தா வரல, அடுத்த நாள் இவர் வரல. சார் எவ்வளவு முக்கியமான வழக்கு நீங்களே சொல்றீங்க, அந்த வழக்கை இப்படிதான் கையாள்வீங்களா? கதை செல்வன், இது வந்து என்னன்னா ட்ரையல்ல இன்னும் வந்து ஆரம்பிக்காத ஒரு ஸ்டேஜ்ல உள்ள இதுல நீங்க எப்படி வந்து அவர் குற்றம் உள்ளவர் அப்படின்றத நம்மளால எப்படி ஆரம்பிக்கவே இல்லை. 471 நாள் சிறைவாசம். அதுதான் அது வந்து பாஜக ஒண்ணு பண்ணல, நீதிமன்றம். இந்த கேள்வியை நீங்க நீதிமன்றத்திட்ட கேட்டிருக்கணும். அவர் வந்து நீதிமன்றத்துடைய காவல்ல தான் இருந்தாரே ஒழிய வாய்தா வாங்கினது யாரு? நீதிமன்றமா வாய்தா கொடுத்துட்டே இருந்துச்சு, கேட்டது நீங்க கொடுத்தாங்க. அப்பவும் கட்டுப்பாடு அப்படி கிடையாது. அதாவது வந்து நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, சொலிசிட்டர் ஜெனரல் வரல, அட்டார்னி ஜெனரல் வரல, அவங்களுக்கு ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு வழக்கு அது நடந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் 20 முறை